Tamil Nadu Chief Minister M.K. Stalin has launched a blistering attack on Governor R.N. Ravi as he was replying to the governor's address in the assembly. Stalin accused the governor of insulting the constitutional position of governor and challenging a government that's elected by the people, calling the standoff as unprecedented in Tamil Nadu's recent political history. The Chief Minister asserted that Tamil Nadu's long-standing tradition is to begin the assembly sessions with the Tamil anthem and conclude with the national anthem, insisting that the state needs no lessons in patriotism or national integrity. The BJP has hit back with the BJP spokesperson in Tamil Nadu questioning why the national anthem is being objected to, saying the traditions must align with union government's policy. Remember, this is posturing that's coming in just months ahead of elections. That's the last assembly session before the assembly is dissolved and the state heads to polls. And this standoff is just a hardening of position by the DMK. தான் படிக்க வேண்டிய உரையை படிக்காம போறது வேடிக்கையா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு கேவலப்படுத்துற செயலா இருக்குது. அதுலயும் கடந்த 3 வருஷமா நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காம வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது. கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது. கோடிக்கணக்கான மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய அரசு இது. ஆளுநர் உரை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவுறும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு. முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டா அவர் சொல்லிட்டு வரார். இந்த நாட்டின் மீதும் நாட்டுப்பண் மீதும் அளவற்ற பெருமதிப்ப மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள். தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பா ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.